أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وسلم. பேரன்புமிக்க பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, என்று நான் உரை நிகழ்த்தப்பட வேண்டும் என்று பணிக்கப்படவும் இல்லை. அந்த நோக்கத்தில் நான் வரவும் இல்லை. காரணம், என்னுடைய பலகீனம், உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழல் இருந்த போதிலும் இந்த அன்பு மலர்கள் எடுத்து வைத்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் எனக்கும் சற்று சிந்தனை தோன்றியது. மேகம் குவிந்தால் மயில்கள் ஆடுகின்றன, இலைகளும் கிளைகளும் அசைந்தால் குயில் கூவுகிறது, சென்றலின் வருகையை கண்டு நாணல் தலை சாய்க்கின்றன. இவைகளெல்லாம் இயற்கையின் நிலைகளுக்கு தக்கவாறு தன் உணர்ச்சிகளை சிந்திக் கொண்டிருக்கிறது. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரிய மாதம் என்று வந்துவிட்டாலே இந்த மாதத்தில் சிறுவர்களும் இளைஞர்களும் ஆலிம்களும் அனைவரும் காலச்சூழலுக்கு ஏற்றவாறு நபிகளின் சகோதர சகோதரிகள் என்பதனை வெளிப்படுத்தும் முகமாகவே இது போன்ற ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் இந்த கூட்டத்தில் என்னையும் பேச படித்தவைக்கு நான் மிகவும் மெத்த மகிழ்ச்சியோடு இந்த அன்பக பொறுப்பாளர்களை பாராட்டுகிறேன். பண்பக பொறுப்பாளர்களை பாராட்டுகிறேன். இந்த மார்க்கம் நமக்கு சும்மா கிடைக்கவில்லை. கபரின் வேதனையை பற்றி ஒரு சகோதரி சொன்னார். மெய்யாகவே நான் சற்று நெகிழ்ந்து போனேன். காரணம், இந்த மார்க்கத்தை பரப்புவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது மாதிரியான நிலைகளை மேற்கொண்டார்கள் என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று இருக்கக்கூடிய சிறுவர்கள் நம் கரங்களில் இருக்கும் அதாவது புயவன் கையில் இருக்கும் பானையை போன்றவர்கள். இதை எப்படி வேண்டாலும் நாம் வளைக்கலாம், நெளிக்கலாம், உருவாக்கலாம். இந்த உருவாக்கம் யாருடைய கையில் இருக்கிறது? பெற்றோருடைய கையில் இருக்கிறது. பெற்றோர்கள் எந்த அளவு மார்க்கத்தில் தெளிவும் உறுதியும் கொண்டு இருக்கிறார்களோ அதற்கு தக்கவாறு நம் மக்களையும் நாம் உருவாக்க முடியும் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்தாக வேண்டும். ஏனெனில் நாளைய உலகத்திற்கு சாட்சி இவர்கள். நாளைய உலகை உருவாக்குவதற்கு இவர்களே அடிப்படை. இதற்கான அடிப்படையான காரணங்களை நாம் தெரிந்து புரிந்து வாழ்க்கையில் நடக்க வேண்டும். சும்மா கிடைக்கவில்லை இந்த இஸ்லாமிய சுதந்திரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப கட்டத்தில் நால்முனை, நாற்சந்தி, நடுவீதி, சந்தை சாவடி போன்ற இடங்களில் பல இடங்களில் இருந்த கலப்படையின மக்களுக்கு இருந்த மனக்கலப்படங்களை நீக்குவதற்காக நபிகள் நடத்தினார்கள் பல கூட்டங்களை. நபிகளை கட்டுப்படுத்த குறைஷியர், ஆண்டைய குறைஷியர் நபிகளை கட்டுப்படுத்த குறைஷியர் புதுப்பிக்க வேண்டி இருந்தது தாங்கள் புனைந்த திட்டங்களை. நபிகளும் நபிகளின் பெயருக்கு ஊர் விளைவிப்பதே தான் பெற்ற வேறு என வாழ்ந்த வேரில் அபுலஹப் என்பான் அழுத்தமாய் எழுதப்பட்டான். முன்னும் முகமது நபியை முத்தலிபிடம் இருந்து தன் வில்லலுக்கு கொண்டு போக மல்லுக்கு நின்ற மற்றொரு பெரிய தந்தைதான் அபுலஹப். இறைவன் மிகச்சிறந்த இயக்குனர் அல்லவா? காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு மாற்றி அமைத்தான். அபுலஹபிடம் அடைக்கலம் புகுவதற்கு தகாது என அபூ தாலிபிடம் அண்ணனை சேர்த்த ஆண்டவனின் நாட்டம் என்னவென்று நபிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தீங்கு விளைவிப்பதில் அபுலஹபை விட அதிக மதிப்பெண்களை பெறக்கூடியவன் அப்ஜஹில் என்ற கொடியவன். அவன் நன்மையின் எதிர்ப்பதம், பாதகத்தின் பதவுரை. பாலை விட வெயிலை விட கொடுமையானது அதன் பஞ்சம், அப்பஞ்சத்தை விட கொடுமையானது அபுலஹபின் நெஞ்சம். அவன் நச்சு வரமற்ற நச்சு அரவன் போன்றவன். அவன் நுகர்ந்த மூச்சு காற்று கூட நச்சு காற்றாய்த்தான் நடித்து வெளிவந்தன. அவன் சுவாசித்து விட்ட காற்றை சுவாசித்தவர்களின் நுரையீரலெல்லாம் குறையீரல் என்ற ஆனன். குறைஷி வம்சத்தில் மனிதர்களாய் மாறி வாழ்வதை ஏற்காத விற்பன் மனிதர்கள் புனிதராக புதுமுறை நீட்டும் புனித நபியை ஏற்பானா அந்த அற்பன் அப்ஜஹில் என்னும் கார்புள்ளியும் அபுலஹப் என்னும் கார்புள்ளியும் சேர்ந்து இஸ்லாமிய சரித்திரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முனைந்தன. கொட்டும் மலையை நிப்பாட்ட கொண்டடிடம் முறையிடுவது போல் அண்ணல் நபியை இன்னல் நபியாக்க அந்த அறிவிலை குறைஷியர்கள் அபூ தாலிபிடமே ஆலோசனை கேட்டார்கள். அபூ தாலிபிடம் சென்று, நம் காஷிம் குலத்தின் சிலை வழிபாடெல்லாம் நம் முன்னோர்களின் ஏற்பாடு, இந்த வழிபாடெல்லாம் நம்மின் குறைபாடு என்று உரைக்கும் முகம்மதை நீங்கள் மட்டுப்படுத்தாது போய் நம் குலம் கெட்டு போவதை யாரும் கட்டுப்படுத்த இயலாது போகும். இந்த
இந்த பொய்யனை புழுகும் பொய்யினை எம்மிடம் தந்து விடுங்கள். பதிலேதும் பேசாது நும்மடி தொடுவதே கடமை என கருதும் அடிமை ஒருவனை உமக்கு தந்து விடுகிறோம். மேலும் உமது தேவையெல்லாம் யாவை என நீங்கள் பட்டியல் இடுவதையெல்லாம் நாங்கள் படையலிடுகிறோம் என பகர்ந்தார்கள். பெண்ணாசை பொன்னாசை, பெண்ணாசை பொன்னாசை எல்லாம் அந்த அன்பு உள்ளத்திற்கு தூரம். அவரிடம் நடக்குமா அதர்மங்களின் பேரம். அபூத்தாலிப் குறைஷியரை பார்த்து கூறினார், நான் புரிந்த பிற்காரியங்களில் நற்காரியம் ஒன்று உண்டனில் அது அப்துல்லா பெற்றெடுத்ததை நான் தத்தெடுத்த ஒன்றுதான். அந்த மெய்யினை உம்மிடம் கொடுப்பதும் என் மெய்யினை வானில் அறுப்பதும் சமம். என் பிடிவாளுக்கு பிடிக்காத உங்கள் குருதியின் நாற்றம். அதற்காகத்தான் இன்னும் உங்களை கொல்வதற்காக கொல்லவில்லை, சீற்றம் போய் வாருங்கள் என கூறினார். பின்வாங்கி போனவர்களுக்கு பின் இஸ்லாம் அவர்களை தூக்கவிடவில்லை. பின் மறுமுறையும் பின் விளைவுகளை முன்கூட்டிய கூட அபூத்தாலிபின் முன்போய் நின்றனர். அபூத்தாலிப் அவர்களே, இஸ்லாத்தை பரப்புவதிலும் அதில் நாம் இடத்தோரை நிரப்புவதிலும் முகமதின் வெற்றி பூக்கள் முளைத்துக் கொண்டே போகின்றன. முகமது வெற்றி பெறுகிறார்கள், நமது குலம் தோல்வி பெறுகிறது என்ற அர்த்தம். நம் குல பழக்கங்களின் அர்த்தம் எல்லாம் ஆகிவிட்டது அனர்த்தம். இனியாவது பால்பட்ட நம் குலத்தை, குலம் என்னும் குலத்தை தூரடு. இன்றேல் முகம்மதை விட்டு தூர இரு, இது எங்கள் இறுதியான மற்றும் உறுதியான எச்சரிக்கை என்றனர். அவ்வாறு மிரட்டியவர்களை அபூத்தாலிப் விரட்டி அடித்தார். மிரட்டியவர்களை விரட்டிய பிறகும் சஞ்சலம் அடைந்தது அபூத்தாலிபின் மனது. அப்படி சஞ்சலப்பட வைத்தது அவர் வயது. அபூத்தாலிப் அண்ணனிடம் சென்று, மகனே, பொருள் இல்லாதவர்களை அல்லல் பட வைப்பதுதான் இத்தேசம். இல்லாதவர் எது சொன்னாலும் ஏற்காது ஏசும். சீர்தூக்கி சீராய் வாழ்ந்த நமக்கு கூறாய் வாழேந்தி போரிடவா முடியும்? அஞ்ஞனம் முயன்றால் நம் இனம் அல்லவா முடியும். நீ ஏதும் பேசாது இருந்தால் வாழேந்த தேவை என்று நம் பகையினரோடு வளாகி இருப்போம் என கூறினார். அதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரை அபூத்தாலிபிடம் ஏறெடுத்தும் பார்க்காமல் எதிர்த்தும் பேசாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிமிடத்தில் மார்க்கம் என்று வருகிற பொழுது எதிர்த்து பேசுகிறார்கள். ஏனெனில் அரவணைப்பு செய்தவர்கள் அபூத்தாலிப். அவர்களை பார்த்து இதுவரை பேசாதவர்கள் இந்த நிமிடத்தில் எதிர்த்து பேச துணிந்தார்கள். பெரிய தந்தையே, அந்த குறைஷியர் என் வழக்கையை இரவியையும் இடக்கையில் மதியையும் ஈர்த்து ஏற்க சொன்னாலும் ஏற்காது என் மதி, என் பற்றற்ற எண்ணத்திற்கு பின்பு குறைஷியன் வெகுமதி ஏமாத்திரம் என கூறிவிட்டு, தாங்கள் மிச்ச காலத்திற்காக நீங்கள் அச்சப்படுவீர்கள் எனில் என்னை விட்டு நீங்குக என்றனர். அதை கேட்டு அதிர்ந்து போன அபூத்தாலிப் கூறினார், இதுதான் உன் முடிவு எனில், இந்த முடிவுதான் இனி உலகத்திற்கான பிடிவு எனில், உன் முடிவு எனக்கு முடிவை தந்தாலும் என் ஆயுள் முடிவரை உன்னை காப்பதே என் முடிவான முடிவு என கூறி சென்றார். இப்படியெல்லாம் பல இன்னல்கள் இடுக்கண்கள் அத்தனையும் தன்னில் சுமந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் அனைவரையும் சகோதரர் என்று கூறியிருக்கிறார்களே, அதை சற்று சிந்தித்து பாருங்கள். தன் தோழர்களுக்கு மத்தியில் ஒரு சமயம் கூறினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமையில் நாளை ஹவுதுல் கௌதர் என்ற தடாகத்தில் இருந்து என் சகோதரர்களுக்கு நான் அந்த நீரை புகட்டிக் கொண்டிருப்பேன் என்று கூறிய போது அவர்கள் வினவினார்கள், சகாபா பெருமக்கள், அந்த சகோதரர்கள் நாங்கள் தானே யார சூழலாம் என்று கூறியமைக்கு, இல்லை இல்லை, நீங்கள் என் தோழர்கள், நாளை என்னை காணாமலே இந்த மார்க்கத்தை பின்பற்றி வருவார்களே, அவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள் என்று நம்மையெல்லாம் சகோதர வாங்கியோடு சகோதரிகளாக அழைத்துக் கொண்ட அந்த சன்மார்க்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் காட்டிய இந்த மார்க்கத்திற்கும் நாம் எந்த அளவு முனைப்பும் உழைப்பும் செய்ய வேண்டும் என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் தெளிவாக பதிவு செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். கண்ணியமான அல் மதரசத்துல் மக்தூமியா பெண்கள் அரபிக் கல்லூரியின் முதல்வர் தலைவர் ஹாஜி ஹாஜியார் அவர்கள் அழகான முறையிலே நமக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நற்செயல்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக.